தாவீதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். May you be blessed. You are a blessed person. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் சொல்லுங்க பாருங்க. ஆசீர்வாதத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த வசனம் சொல்லுது. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord, ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டாரு. அங்க ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஞானி சொல்றாரு, ஆசீர்வாதங்கிறது வேற, ஐஸ்வர்யங்கிறது வேற. கவனிங்க, இது புரியலன்னு வச்சுக்கோங்க, பிரசங்கத்தெல்லாம் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. ஆசீர்வாதங்கிறது ரூட், வேறு. ஆசீர்வாதங்கள்ங்கிறது அந்த வேறு கொடுக்கிற கனிகள். நான் அந்த கனிகளை பேசல, ரூட்டை பேசிட்டு இருக்கேன், வேற பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்னன்னு சபைக்கு தெரியல. ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுக்காக பரிசுத்தவான்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா? அவங்க கொடுத்த விலை கரையம் என்ன தெரியுமா? வெறுமனே ஆடு மாடுகளுக்காக, ஒட்டகங்களுக்காக, கழுதைகளுக்காக, வெள்ளியும் பொண்ணுக்காக அவர்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடவில்லை, ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடவில்லை. முற்பிதாக்களை கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாமே ஆடு மாடு கழுதைகளுக்காக அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்காக போராடினவர்கள்.